இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருச்சபை இயேசுவினுடைய பெயரை கொண்டாடுகிறது. அதாவது இயேசுவின் தூய்மை மிகு பெயர். இயேசு என்ற சொல்லுக்கு வெண்மை, தூய்மை என்று பல அடையாளங்களை நாம் கொடுக்கலாம். ஏனென்றால் இயேசு என்ற பெயரை மனிதர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக கடவுள் வானதுதர் வழியாக அன்னை மரியாளிடத்திலே கொடுத்த பெயர்தான் இயேசு. அந்த இயேசு என்ற சொல்லுக்கு அடையாளம் மீட்கப்படுவோம். த லார்ட் சேவ்ஸ், மீட்பர் என்ற ஒரு அடையாளம். ஆனால் இந்த சொல்லுக்கு பின்னால் பல வல்லமை இருப்பதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக, இயேசு என்ற பெயர் கொண்ட நமது ஆண்டவர் பாவம் இல்லாமல் உற்பவித்தவர், பாவம் செய்யாமல் வாழ்ந்தவர், ஆக தூய்மையின் அடையாளமாக இருக்கின்றார். ஆக இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் அவரை போன்று தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக, தூய்மையான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக, தூய்மையான சிந்தனைகளுடையவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இயேசுடைய பெயரில் நம்பிக்கை கொள்வோர் மகிழ்ச்சி அடைவர், ஆனந்தம் அடைவர், தைரியம் பெறுவர் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் பயம் இருக்கிறது அல்லது வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்திலே உங்களுடைய உள்ளத்திலே இயேசு 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 என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் உச்சரித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், நீங்கள் இயேசுடைய வல்லமையை, இயேசுடைய உடனிருப்பை, இயேசுடைய நட்பை, இயேசுடைய அன்பினை உணர முடியும். ஆக உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வர இயேசு என்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கின்றது. உங்களுடைய வேதனையிலிருந்து, உங்களுடைய துன்பத்திலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வர இயேசு என்ற சொல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் இயேசு என்ற சொல்லே மிகப்பெரிய ஆனந்தம். என்றால் இயேசு என்ற பெயரில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மை விட்டு விலகிச் செல்லவில்லை, நம்மோடு இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, இயேசு என்ற சொல் நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், பிறருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு என்ற சொல்லை நான் வாழுகின்ற பொழுது அல்லது இயேசு என்ற சொல்லை நான் உச்சரிக்கின்ற பொழுது தூய்மையின் அடையாளமாக நான் என்னை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுதோ அல்லது துன்பங்கள் உங்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுதோ, பதட்டத்தில் இருக்கின்ற பொழுதோ, சோதனையில் இருக்கின்ற பொழுதோ, துயரத்தில் இருக்கின்ற பொழுதோ, எதை கண்டாவது பயத்தில் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், கல்லூரியில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய இல்லத்தில் இருக்கலாம், அல்லது ஆலயத்தில் இருக்கலாம். எங்கு இருந்தாலும் இயேசு என்ற பெயரை நம்பிக்கையோடு உச்சரியுங்கள். நிச்சயமாக உங்கள் உள்ளம் புனிதப்படுத்தப்படும். உங்கள் உள்ளம் புனிதப்படுத்தப்படுகின்ற பொழுது உங்களுடைய வார்த்தைகள் புனிதப்படுத்தப்படும், உங்களுடைய சிந்தனைகள் புதுப்பிக்கப்படும், உங்களுடைய எண்ணங்கள் தெளிவு வரும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்குள் இருக்கின்ற இறைவன் உங்களை எப்படி வழிநடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்குள் இருக்கின்ற பல தேவையற்ற நோய்கள் உங்களை விட்டு அகன்றுவிடும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைகள் அனைத்தும் உங்களிடமிருந்து அப்புறப்படுத்தப்படும். அவ்வாறு எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் உங்களை விட்டு விலகிச் செல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே நீங்கள் புனிதப்படுத்தப்பட்ட மனிதர்களாக வாழ்வீர்கள் என்பதுதான் இன்றைய விழா கொடுக்கின்ற சிந்தனை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு என்ற பெயரை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவோம். அந்த வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப சொல்லி இயேசுவை போன்று புனிதர்களாக வாழ முற்படுவோம். இயேசுவுக்கு நம்முடைய வாழ்வில் முக்கியமான இடத்தை கொடுப்போம். இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருப்போம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சி துலங்கி கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், மகிழ்ச்சியை கண்டடைவீர்கள். சிந்தித்தவர்களாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவன் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் இயேசு ஒருவரே நம் மீட்பர், இயேசு ஒருவரே நம்மை பாதுகாக்க வல்லவர், இயேசு ஒருவரே நம்மை இவ்வுலகிலிருந்து மறு உலகில் கொண்டு சென்று நாம் வாழ்வதற்கு நமக்கு ஆன பாதையை ஏற்படுத்தக்கூடியவர். என்றால்
தன்னுடைய பெயர் இயேசு என்ற பெயர் நம்முடைய பாவங்களை அழித்து நம்மை மீண்டும் வாழ வைக்கின்றது. ஏனென்றால் பாவத்தினால் மனிதன் மரணமடைகின்றான். மரணமடைந்த மனிதன் மீண்டும் மீட்படைய உயிர்த்தெழ இயேசு தன்னுடைய உயிரையும் இரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தினார். ஆகவே நமக்கான வாழ்வு இறைவனிடத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிறது என்ற சிந்தனையில் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த நாளை இனிதாக வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.